ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கசக்கும் தான். ஆனால் இந்த காய் என்னோட ஃபேவரெட்டுங்க. பட் எங்கள் வீட்டில் உள்ளவங்க இந்த காயை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்க. அவங்களுக்காகவே இந்த ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் கிரேவி செஞ்சு கொடுத்தேன். அதுலேருந்து அவங்களுக்கு இது ஃபேவரெட். எப்படி செய்யறேன்னு சொல்கிறேன் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சட்டி வச்சுட்டு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாவக்காவை தின்னாக ஸ்லைஸ் பண்ணாமல் 1 இன்ச்சு கேப் விட்டு நல்லா திக்காக ஸ்லைஸ் பண்ணி நல்லா சுருள எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, சீரகம், காஞ்ச மிளகா ஒரு 7 8 எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது கூட பூண்டு, புளி, வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த பாவக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டு சும்மா சாப்பிடவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்த பாவக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருள வதக்கிடுங்க. இது இந்த அளவுக்கு வந்ததும் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இறக்குனீங்கன்னா நல்லா காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் சூப்பரான ஒரு பாவக்காய் கிரேவி ரெடி. இதை சுட சாத்து மேலே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு குட்டீஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.